பாருங்க, இந்த 2 பையை எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 கையிலையும் நம்ம வந்து 2 பையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு கால் வீங்கி மறுக்கால் க்யூர் ஆகுது, மறுக்கால் வீங்கி இன்னொரு கால் க்யூர் ஆகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஸ்டே பண்ணிட்டோம். எப்படியும் 5 நாள் இருக்கணும். சாப்பிட்டுட்டு உன்னை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். வரியா? கை காமி, அஸ்டி காமி. இல்லையே, வலையிலையே. சரியாயிடும்ல காலு. இன்னைக்கு தெரிஞ்சிடும். இப்போ டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அம்மா வீட்டில் விடுறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கேன். அம்மா வீட்டில் பசங்களை விட்டுட்டு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டிக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியா? எவ்வளோ நாள் லீவ் உங்களுக்கு? 1.5 மாதம் லீவ். 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாச்சு. 1.5 மாதம் எங்கே இருக்க போகிறீங்க? கத்தாழையில் பாட்டி வீட்டில் இருக்க போகிறாங்க. நம்ம இப்போ தர்மநல்லூர் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஊர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 ஸ்டாப் தான் இருக்குது. ஃபைனலாக இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா, அம்மா வந்து வீட்டில் இல்லை, வயலில் நாற்று விட்டுட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ போயிட்டு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வயலில் எந்த அளவு நாற்று விட்டுருக்காங்க நம்ம நாத்தாங்கால போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வந்துட்டு இங்கேருந்து அடுத்து அக்கா வீட்டுக்கு போகணும். ஸோ நிறைய ப்ராசஸ் ஒர்க் இருக்குது. ஸோ நான் எங்கெல்லாம் போகிறேன்னு தொடர்ந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பாருங்கள், வயலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. லேசாக திருவிடா லேசா நாற்று விட்டாச்சா? விட்டுட்டு இருக்காங்களா? அங்கே பாருங்க, நாற்று விட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா, போய் கிட்ட போய் எடுத்துகிட்டு வரேன். இப்போ வரப்பில் பார்த்தீங்கன்னா நடந்து நானும் ரித்திஷும் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், நாற்று விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வயல் பெரியவங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மேலே வரப்பில் போடா. ஸோ நாத்தாங்கல் பாருங்கள், நாத்தாங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வயலுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 பட்டம்னு சொன்னாங்க. 1, 2, இதில் பாதி 2.5 பட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று விட்டுருக்காங்க. இதில் அடியில் பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் குறைஞ்சது ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் நாற்று விடுவாங்க. நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டு நாத்தாங்கல் பார்த்தீங்கன்னா நாற்று விட்டுருக்கிறது 1, 2, இதில் 2.5 பட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க எப்படி நாற்று விடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க பட்டத்திலே காலை வச்சுக்கிட்டு 2 சைடிலும் நெல் அழகாக பார்த்தீங்கன்னா தூவிட்டே வராங்க பாருங்கள். பாருங்கள், அவங்க பட்டத்திலே காலை வச்சுட்டு வராங்க. இந்த சைடு நெல் வந்து தூவிடுறாங்க. ஸோ 2 கூடையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெல் அள்ளிப்பாங்க. இது எத்தனை நாள் தண்ணியில் போட்டு வைப்பீங்க? ஒரு நாள் தான். ஒரு நாள் ஈவினிங் போட்டு காலையில் எடுத்துக்கிறதா? பாருங்க, தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி இப்போ வயலில் நாற்று விட்டுட்ருக்காங்க. 2ஆம் நாளா? பாருங்கள், முளை கட்டியிருக்கு பாருங்கள். இது என்ன நெல்? 16. நெல்லோட நேம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? 16. AST 16.
தீப்பெட்டியா குண்டு நெல்லா? குண்டு நெல். குண்டு நெல். சரி போ போ போ. ஸோ இப்போது அந்த லாஸ்ட்லேருந்து நாற்று விட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ நாற்று பார்த்தீங்கன்னா விட்டு முடிக்க போகிறாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். அம்மா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க நெல் போட்டுறதுக்கு தெரியுது பாருங்க. ஸோ இது முளைஞ்சி வர்றதுக்கு ஒரு 20 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் நாற்று அடித்து நம்ம வயல் ஃபுல்லாக நட வேண்டியதான். இதில் மொத்தம் 3 பேர் நாற்று விட்டுருக்காங்க, நம்ம மட்டும் கிடையாது. போலாமா? இதெல்லாம் தண்ணி பாய்ச்சி அண்டை எடுத்து நடுவாங்க. இப்போ பாருங்கள் நாற்று விட்டுட்டு பொட்ராய் கோயிலுக்கு வந்திருக்கோம், எங்கள் ஊர் கோவில். இங்கே டைல்ஸ் அம்மா எப்பயுமே நாற்று விடும்போது இந்த கோவிலில் வந்து சூடம் கொளுத்தி விட்டு தான் போவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே போனதுனால கொளுத்த முடியல, அதனால் வரும்போது இப்போ கொளுத்த போகிறாங்க. ஸோ தெரியும் அவங்களுக்கு நம்ம இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் பாருங்க, அங்கே தான் நாற்று விட்டுட்ருக்காங்க. பிடாரி அம்மன். இப்போ சூடமும் ஊற்றி அம்மா ஏற்ற போகிறாங்க. அங்கே நாற்று விட்டுட்ருக்காங்க. நம்ம வயல்கிட்ட இருக்கிற கோவிலுங்கிறதுனால எப்பயுமே நாற்று விடுறதுக்கு முன்னாடி சூடம் வத்தி ஏற்றிட்டு தான் அம்மா போவாங்க சாமி கும்பிட்டுட்டு. ஏரியா கோவில்ரா? எங்கள் ஊர் பிடாரி அம்மன் பாருங்க. சாமி சூடவத்திலாம் இப்போ ஏற்றையாச்சு. சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போக வேண்டியதான். ரித்தீஷ் போலாமா? ஓ பொறுமை. இங்கே ஆக்சுவலி இங்கே வந்து ரோடே கிடையாது. பாருங்கள் அந்த ரோட்லேருந்து எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாத்தாங்காலில் நாற்றுலாம் விட்டதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வயலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிடாரி அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து இப்போது சூடவத்திலாம் ஏற்றிட்டு இங்கேருந்து உடனே இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பசங்களுக்கு இன்னிலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. 1.5 மாதம் லீவு. அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இப்போ விட்டாச்சு. இங்கே தான் இருக்க போகிறாங்க. அம்மா வீட்டில் கொண்டாந்து விடுறதுக்கு முன்னாடி அம்மா வயலில் இருந்தாங்க. கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் வயலில் இருக்க வந்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி வயலில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. இந்த போகத்துக்கு நாற்று விட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம நாத்தாங்கல்ல எப்படி நாற்று விடுறாங்கன்ட்டு பார்த்துருப்பீங்க. நாற்று விட்டுட்டு இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறேன். அதை நான் இப்போவே இங்கேயே சொல்லிடுறேன். அப்பாவுக்கு கால்வலி காமிக்கிறது நேத்து திருச்சி SRM ஹாஸ்பிட்டலுக்கு அக்கா கூட்டிட்டு போயிருந்தாங்க. டாக்டர் தங்குற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு அப்பாவை அங்கே தங்க வச்சுட்டாங்க. அப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் பெட்ஷீட் எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் எடுத்துக்கிட்டேன். அக்காவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து விருதாச்சலத்துலேருந்து வேப்பூர் கூட்ரோடு தொழுதூர் பெரம்பலூர் திருச்சி. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படி வர போகிறேங்கிறதா இந்த பிளாக்ல வரப்போகுது. தனியாக தான் போக போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணுறேன். அப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அடிச்சுக்காம விளையாடணும். ஓகேவா? பாய் தர்ஷ. பாய். ஒழுங்கா இருக்கணும், அடிச்சுக்காம. ஓகே, நான் ரித்திக்கு வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி பாய். இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா அக்கா கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ரித்திக்கு அக்கா கூட தான் இருக்காங்க. ரித்திக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பிசியோ பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பி கூடயே தான் வச்சுருக்குறாங்க. அப்பாவும் பார்த்துக்கிறாங்க. அக்காவுக்கும் தம்பிக்கும் தேவையான ட்ரெஸ் எல்லாமே இப்போ அக்கா வீட்டில் எடுத்தாச்சு. இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து வேப்பூர் கூட்ரோட்லேருந்து ஒரே பஸ் திருச்சி பஸ் பிடிச்சி போக போகிறேன். வண்டியை வந்து எங்கள் அக்கா வீட்லேயே பார்க் பண்ணிட்டேன். சைட் லாக் போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து தான் போக போகிறேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான், அதனால் நடந்து தான் போக போகிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து போகிறதுக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும் திருச்சி போகிறதுக்கு. 2 பேக் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்காவோட ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, இதுலேயும் ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, தட்டு, தலம்பாரு, ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வீடை பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இது ரெண்டையும் இப்போ நான் கையில் பிடிச்சிட்டு தான் போக போகிறேன். கிளம்புவோம். பாருங்கள், இந்த 2 பையை எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன். ஆக்சுவலி நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ 2 கையிலையும் நம்ம வந்து 2 பையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டேன். அப்பாவுக்கு என்னாச்சு? அக்கா தான் நேற்றுலேருந்து கூடவே இருக்காங்க. நான் வந்து தம்பிக்கு கை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்று வர சொல்லியிருந்தாங்க. அவரு முந்தானத்தே வந்து கால் வீங்கிடுச்சு, நரம்புலாம் இழுக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். சரி வாப்பா இங்கே காமிச்சிக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். வந்தால் கால் இருந்த தொம்பகிடா மாதிரி யானை சைஸில் இருந்த பார்த்துக்கிட்டு அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே போட்டே பார்த்துருவோம் அப்படின்ட்டு அப்புறம் அட்மிஷன் போட்டாச்சு. தம்பி என் கூட தான் இருந்தான், யார்கிட்ட அனுப்ப முடியும்ட்டு அப்புறம் எவனையும் எங்கேயோ வச்சுக்கிட்டு அப்புறம் நேற்று அப்பாவுக்கு பார்த்துட்டு ஃபுல்லாக அப்புறம் இன்றைக்கி தான் தம்பிக்கு ஃபுல்லாக பார்த்தேன். அதோட இப்போ அப்பாவுக்கு கால் வீக்கமாக இருக்குது. எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துருக்கோம். என்னென்ன ரிப்போர்ட் எடுத்துருக்கீங்க? எல்லாம் ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, சுகரு, ப்ரெஷரு, எக்கச்சக்கமாக எல்லாமே 4 நாள் A to Z அவருக்கு எடுத்தாச்சு. அந்த வீக்கம் எதனால் வருதுன்னு பார்க்கணும். அடிப்படலை, எங்கேயும் விழலை, எதர்ச்சியாக எதுவும் நடக்கலை. அந்த காலுக்கு எதனால் ஆகுதுன்னே தெரியல. ஒரு கால் வீங்கி மறுக்கால் க்யூர் ஆகுது, மறுக்கால் வீங்கி இன்னொரு கால் க்யூர் ஆகுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஸ்டே பண்ணிட்டோம். எப்படியும் 5 நாள் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் செக்கப்புக்கு தானே வந்தீங்க? நார்மல் செக்கப் இவனுக்காக காமிச்சிட்டு அப்படியே அவர் காலையும் காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஆனால் அட்மிஷன் போட்டு அவங்க சொல்லியே தான் சொன்னாங்க, கால் பெருசாக ரொம்ப வீங்கிடுச்சு, இவரும் முடியலைன்றாரு, எடுத்து நடக்க முடியல, இவனை பிடிச்சிக்கிட்டு தான் ரெஸ்ட் ரூமே போகிறாரு. வாடா கையை போடுறா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மனுஷன் நடக்கிறாரு. என்ன பண்ணுறது? சரி அப்போ தங்கியாச்சு எதாக இருந்தாலும். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஓபிசி போட்டு 10 மணிக்கு காட்ட போகிறோம். அப்போ வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்க, அட்மிட் ஆகி தான் பார்க்கலாம், உங்களுக்கு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விருப்பமா என்ன எதுன்னு கேட்டாங்க. எனக்கு விருப்பம் தாங்க அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டாரு. ஏன்னா நமக்கு வந்து சரியாகணும் மாதிரி தான். ஏன்னா இப்போ திரும்பவும் அவரை இட்டுட்டு போயிடலாம். அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் இதே ரிப்போர்ட்டை திரும்பி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதா இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் இங்கே 5 நாள் இருந்து எல்லா ரிப்போர்ட்டையும் க்யூர் பண்ணிவிட்டு எதனால் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கும். மணி 10:30. அவள் டீ சாப்பிடணுன்னா சரி கம்பெனி கொடுக்கணும் வேண்டி எனக்கு ஒரு க்ரீன் டீ, அப்புறம் ஒரு கேக்கு. சும்மா அவுட் சைடு வெளியே வந்தோம். பாருங்கள், ஆக்சுவலி அந்தாண்ட வந்து வெயிட்டிங் ஹாலு, நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போது அப்பாவுக்கு இப்போது எப்படி போயிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட்டு? கால் ரொம்ப வலிக்குதுன்றாரு. ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. அதோட ஒரு மெடிசன் ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு போகலான்ட்டு வந்துருக்கோம். நாளைக்கு தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு. இன்னும் ரிசல்ட் தெரியல என்ன பிரச்சனை அப்படின்னு. கால் வலி இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம், வெயிட் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் வந்து செக் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். சரி ஓகே சாப்பிடுங்க, எனக்கு டீ வேறு ஆறுது. பாருங்க, நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஒரு டீ ஒரு கேக்கு. ரித்திக்கும் அப்பாவும் வார்டில் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு வார்டுக்கு போகணும். ஸோ இப்போ நாங்கள் வார்டுக்கு வந்துட்டோம். அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துருக்கிறாரு அந்த பெட்டில், பேக்லாம் அங்கே கீழே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டில் தான் நான் படுத்துருக்கேன். அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துருக்கிறாரு. அக்காவும் ரித்திக்கும் கீழே படுத்துருக்குறாங்க. குட் நைட் சொல்லிடுங்க, பாய். ஸோ நான் இந்த பெட்டில் பாருங்கள் வார்டில் தான் படுத்துருக்கோம். அப்பா அங்கே தூங்கிட்டுருக்காரு. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. இப்போது வார்டில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரிப்போர்ட்டோடைய ரிசல்ட் எல்லாமே வந்துடும். எக்ஸ்ரே எடுத்துருக்குறாங்க, ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அக்கா தான் அப்பா கூட இருந்து பார்த்துப்பாங்க. அப்பா பாருங்கள், அப்பா அங்கே இருக்கார். ரித்திக்கு வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு வார்டில் கூட்டம் அதிகமாக கிடையாது. ஸோ 2 பேஷண்ட் தான் இந்த சைடு, மற்றவங்கெல்லாம் அந்த சைடில் இருக்கிறாங்க. ரித்திக்கு இப்போ தான் விடிஞ்சுதா? ஹாஸ்பிட்டலில் பால் விளாடும். ரித்திகே இங்கே வா, இங்கே வா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? இல்லை, ஏன்? பிசியோ பண்ணணுமா? இப்படி பண்ணு, கை பண்ணு. இதை தான் நல்லா பண்ணுறியே. போவோம், போண்டா.
ட்ரெஸ்ஸு போட்டு என் கூட வா, பஸ்ஸில் போடலாம். தூங்கி இப்போ தான் எழுந்திருக்கிறோம். 8 மணிக்கு எழுந்திருக்கிறோம். ரித்திக் பாருங்கள் குளிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கான்னு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? கோயிலுக்கா? சாப்பிட போகிறோம்டா. சாப்பிட்டுட்டு உன்னை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். வரியா? கை காமி, அஸ்டி காமி. இல்லையே, வளையலையே. இப்படி வளையணும்ல, வளைச்சி காமி. இப்படி வலை. கட்டை வரல, இப்படி அசைக்கணுமே. அசைக்கலையே. காலையிலே பிள்ளையார வணங்கிட்டு இருக்காங்க. போதும் போதும். அடுத்து ஓபி சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. ரித்திக் உனக்கு பிஸியாக பண்ணணுமா? எங்கே பண்ணணும் கம்மி? இப்போ இவனுக்கு பிஸியாக பண்ணுறதுக்காக அக்கா அங்கே ஓபி சீட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ கையை நல்லா அசைச்சு காமிடா. நீ என்னதான் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு எனக்கு தெரிலல்ல. ஓபி சீட் போட்டியா? எனக்கு தம்பிக்கு. அடுத்து எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். ஓபி சீட்டு போட்டு சாப்பிட போகிறோம். அவனுக்கு ஆர்த்தோ பிசியோ பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜரி பார்க்கணும். எனக்கு வந்து ஜென்ரல் பார்க்கணும், தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஜென்ரல் பார்த்துட்டு ஸ்கின்னுக்கு ஒன்று பார்க்கணும். அதனால் எனக்கு தம்பிக்கு பார்த்து காமிச்சிருக்கேன். எத்தனை தான் இருக்குன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலி வந்துட்டோம், இங்கே தான் இருக்கோம். வெளியே போனால் டாக்டர் ஃபீஸு, அதில் புதுசாக ஆரம்பிக்கணும். இதில் எல்லாமே டெஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்படியே இருக்கிறத உடம்பு காமிச்சிக்குவேன். என்னென்னா நமக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்றது தான். சரி. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு இங்கே காலேஜில் இருக்கிற கேண்டீன். ஸோ கேண்டீனில் இப்போ சாப்பிட போகிறோம். எனக்கு இட்லி, அக்காவுக்கு இட்லி, பூரி. ரித்திக்கா பூரியா இருக்கு? ரித்திக்கா தான். ரித்திக்கு பூரி. பூரி சாப்பிட்றா? ஸோ பாருங்க, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இது மட்டுமே 145 பார்சல் சேர்த்தா? அப்பாவுக்கு தோசை பார்சல் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 145 தான் ஆச்சு. எனக்கு இட்லி, ரித்திக்கு பூரி, அக்காவுக்கு இட்லி. சுற்றி ஒரு பூரி எடுத்துக்கலாம், ஒரு பூரி மட்டும். அப்பாவுக்கு தோசை, நாங்கள்லாம் பூரி இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவுக்கு தோசை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அக்கா தான் கூடவே இருந்து அப்பாவை பார்த்துப்பாங்க. சரியாயிடும்ல காலு? இன்னைக்கு தெரிஞ்சிடும். இப்போ டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணிடுவாங்க. இப்போ அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்ததும் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. தோசை, சட்னி, சாம்பார், கார சட்னின்னு நினைக்கிறேன். ரித்திக் என்ன பண்ணிகிட்ருக்க? ஸோ டாக்டரு அந்தாண்ட பேஷண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பெட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திருச்சி ஆக்சுவலி திருச்சி சிட்டிக்கு நம்ம வெளிப்புறம் தான் இருக்கோம், சிட்டிக்குள்ளே இன்னும் போகலை. சாப்பிட்டுட்டு இப்போ வந்தாச்சு. தம்பிக்கு இப்போது பிசியோக்கு பார்க்கணும். கார்டு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி ஃபைல் எடுக்க போயிருக்கான். அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய டாக்டர் வரேன்னாங்க. இப்போது நீ டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு? அப்பா கூட இப்போ அங்கே இருக்கணும். இப்போ ரவுண்ட்ஸ் வராங்க காலையிலேயே. அதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் நேரம் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு நான் பிசியோ பார்த்துருப்பேன். பிளாஸ்டிக் சர்ஜரியும் பார்க்கணும், பிசியோவும் பார்க்கணும். கரெக்டாக இப்போ டைம் வந்து 9-10 மணி ஆகுது காலையில். 9:50. ஆக்சுவலி 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே. ஒரு 10:30 சம்திங் போனால் கரெக்டாக இருக்கும். ஒரு பார்த்துருவோம். சரி, நான் தம்பியோட ஓபி சீட் எடுத்துகிட்டு அவனுக்கு பிசியோ நான் பண்ணிடுறேன். நீங்கள் டாக்டர் ரவுண்ட்ஸ் பண்ணு. பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டரை பார்க்கணும். ஓகே, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணியிருக்கேன். அவன் ரிப்போர்ட் எடுக்க போயிருக்கான் ரித்திக், இன்னும் வரல. ஏன் அவனை போய் கூட்டு ஓடி வழி தெரியலையா? எந்த பக்கமாக இருக்க?
வழி தெரியாமல் வார்டிலே இருக்கான் ரித்திக்கு. அப்பா ஃபோன் அடிக்கிறாரு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்தேன். மாமா வந்திருக்காரு. அதான் ஸ்பெஷலாக கொடுக்கணுன்ட்டு லெமன் ஜூஸ் இப்போ கேன்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு ரித்திக்கு பிசியோ தானே பண்ணணும். அப்பா வார்டில் இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு ஜூஸு பப்ஸு. மாமா தெரியும் உங்களுக்கு, தனிலாவுடைய அப்பா. அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ரித்திகே குடி. ஸோ இங்கே நின்று தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது ரித்திக்கு பிசியோ பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீட்டு வந்து இப்போ உள்ளே கொடுத்தாச்சு. பிசியோ பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்ப வேண்டியதான். இப்படி வரணும், இப்படி வரணுமா? கை நேரம் இல்லை, அதுதான் பிரச்சனையே. பாருங்க அவனோட கட்டை வரல. இரு கையெடு கையெடுக்காமணும்னு சொல்கிறாங்க. இங்கே வரணுமா? அவனே பண்ணுவான். 5 நாள் வரல வச்சு பண்ணு. இப்படி தான் பண்ணுறேன். கையை விடு. நார்மலாக கையை காமி. திருப்பு. பாருங்க சைடாகவே இருக்கு பாருங்க சர்ஜரி பண்ணது. சரி விடு அவங்களே பண்ணட்டும். பாப்பா கிளம்புறா. அப்பா வந்தால் பார்த்தா இன்னும் ஸ்கேன் எடுக்கணுமா, நிறையா ரிப்போர்ட் இருக்குது. அதனால நான் இருக்கேன், தம்பி இருக்கான். இப்போ நான் கிளம்பிட்டோம். ஸோ ஓகே பாய். மாமா ஈவினிங் கிளம்பிடுவார். ஓகே.